இப்போ தண்ணி நல்லா சூடாகணும், ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இப்போ ரவையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி வந்தது. இந்த டயத்தில் நான் வெல்லம் எடுத்திருக்கேன், 3/4 கப்பு வெல்லம். சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட அதே அளவுக்கு பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவணும் எடுத்திருக்கேன். வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிண்டும் போதே நல்லா மசிச்சு விட்டு கிண்டிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இது போல் இப்போ இலை நான் 2 பக்கமும் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் இப்போ இதை அப்படியே லைட்டாக நீங்கள் மடக்கி கொடுத்துக்குங்க. இதே போல் பாக்கி இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாங்க அடை பண்ணி. இப்போ நம்ம அடைக்கி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணியுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. நான் இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான அடை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக நல்லா ஒரு வாழைப்பழமும் ரவையும் வச்சுட்டு அருமையாக ஒரு வாழையில் அடை செஞ்சுருக்கோங்க. இது சாயந்தரம் டீ போடுற டயத்தில் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. சுட சுட ரொட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு குட்டீஸுக்கு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க. வீடியோலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்கள்.